எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிரைம் அக்யூஸ்ட் அந்த கேத்தன் அகர்வால் அவருடைய மர்டர் கேஸில் வந்து பிரைம் அக்யூஸ்டு சியா கோயல் வந்து சேத்தன் சௌத்ரியை சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்க 4 months ago அப்படிங்கிறத வந்து நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு புது ட்விஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா அவரை வந்து கொலை செய்யறதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கேத்தன் அகர்வாலோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கேத்தன் அகர்வாலுக்கும் சியா கோயலுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமுமே வந்து இவங்க வந்து அந்த சௌத்ரியும் இந்த சியா கோயலும் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க சீக்ரெட்டாக, அதை சாலம்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த சீக்ரெட் மேரேஜ் பண்ணதை வந்து ஃபேமிலிகிட்டேருந்தும் வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து ஆனதுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணு அவங்க வந்து அந்த கேத்தன் அகர்வாலோட நார்மலாக மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்து அது வீட்டில் வந்து காமிச்சிருக்கு. போலீஸுக்கு வந்து இது 6 to 7 months ரெக்கார்ட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸு, அப்புறம் வந்து சேட்ஸு, ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து ஃபுட் பிரிண்ட் அந்த இதெல்லாம் வச்சு அது வந்து சர்ஃபேஸ் ஆகிருக்கு. அதை வச்சு அது எல்லா விஷயங்களும் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இப்போது இது வந்து என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இருக்கா, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இந்த இது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சியாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விட்னஸாக வந்து அந்த மேரேஜில் வந்து சீக்ரெட் மேரேஜில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. போலீஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைவேட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து வந்து அவங்களுடைய கோயலும் அப்புறம் சௌத்ரி அவங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அந்த மாலை கல்யாணம் பண்ணது அந்த இதில் இருப்பாங்கள்ல ஃபோட்டோஸ், அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அதனால் அதுவும் ஒரு ப்ரூஃபாக இருக்கும் இல்லையா. க்ளீனிங் ஸ்டேஜில் வந்து இது ஆக்சிடென்டல் ஃபால் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அந்த நார்மலாக அந்த பொண்ணு இருந்ததை பார்த்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்தது போலீஸ்க்கு. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அதில் இன்வால்மெண்ட் யாரோடதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்தது. இனியும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இனிமே தான் தெரிய வரும். June 18 வந்து இந்த பையன் வந்து இறந்துருக்கான். அந்த பையனோட தாத்தா 2 நாள் முன்னாடி கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டார். போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அதாவது இவங்க 2 பேரும் வந்து அந்த சேத்தன் சௌத்ரியும் அந்த சியா கோயலும் வந்து அதாவது 2 பேரும் வந்து அவங்களுடைய கல்யாணத்தை வந்து பண்ணினதை வந்து சீக்ரெட் மேரேஜை மறைச்சிட்டு இந்த பையனை வந்து தூக்கிறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சந்தேகிக்கிறாங்க போலீஸு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. 4 தடவை போயிருக்காங்க. 4வது அட்டெம்ப்ட்டை தான் வந்து அந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 20 வயசு பொண்ணு அப்படிங்கும்போது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து யோசிக்குது அப்படின்னா வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு ஈவில் மைண்டு, ஒரு பயம், அதாவது சட்டம் ஒழுங்கு அந்த இதெல்லாம் இருக்குது, பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு தெரியணும். இது வந்து வீட்லேயாவது இல்லாட்டி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு வேளை இந்த அஃபேர் அந்த இது என்ன ஏதுங்கிறது நீ கிளாரிட்டி இல்லை. அதில் இந்த பையன் கேத்தன் அகர்வால் பாவம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு நம்பி எல்லாத்தையுமே வந்து பண்ணான். ஆக்சுவலி இந்த பொண்ணு பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த கடுமையான தண்டனைகள் வந்தால் மட்டுமே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ரிக்கர் ஆகாமல் இருக்கும். திரும்பி திரும்பி இறந்த அந்த பையனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. இந்த பையனுக்கான நீதி கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். இதில் வேறு யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமே தான் ப்ரோபில் தெரிய வரும். அந்த 2 பொண்ணுங்க வந்து அந்த பொண்ணு பையன் யாருன்னு தெரியல. 2 பேர் சியாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேர் வந்து அந்த சீக்ரெட் மேரேஜில் வந்து அவங்க விட்னஸ் ஆகியிருக்காங்கல்ல, அவங்களும் ப்ரூவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதும் வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன தகவல் கொடுக்க போகிறாங்க, எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்
லெசன்ஸ் நிறைய இருக்குது இதில். ஆனால் ஒரு உயிர் வந்து பறி போய் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இறைவன் அவங்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.